ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 4 லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். 5th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போட்டிக்கு போட்டி அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அதோட ஆன்சர்ஸையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கிளாஸில். பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா, ஓ வரிசை எழுத்துக்கள். என்ன வரிசை எழுத்துக்கள்? ஓ வரிசை. பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க கோ, கோ, தோங்கோ, சோ, எல்லாமே ஓ வரிசை, ஓசையுடைய எழுத்துக்கள் தானே இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது என்னது? கோ, கோனா கொக்கு, இது கொய்யா. இது தோ, தோனா தொப்பி, தொட்டில். இது பாருங்கள் போ, பொறி உருண்டை, பொம்மை. இது மோ, மொட்டு, மொச்சை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த எழுத்துக்களை சொல்லி பார்க்கலாமா? ngோ, சோ, ஞோ, டோ, நோ, நோ, யோ, ரோ, லோ, வோ, லோ, லோ, ரோ, நோ. என் கூட சேர்ந்து நீங்களும் தான் சொல்லணும். ஓகே குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், கோ முதல் நோ வரை எழுத்துக்களை இணைப்பேன். இங்கே இணைக்கலாமா? இந்த வாத்து வந்து பெரிய வாத்து இந்த குஞ்சு வாத்துக்கிட்ட போகணும். அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், கோ, ngோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, ரோ, லோ, ரோ, நோ. இப்போ வந்துடுச்சா? நம்மளும் ஹெல்ப் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இணைத்து சொல்லலாமா? இக்கு குட்டல் ஓ, கோ. இங்கு குட்டல் ஓ, ngோ. இச்சு குட்டல் ஓ, சோ. இஞ்சு குட்டல் ஓ, ஞோ. இட்டு குட்டல் ஓ, டோ. இன்னு குட்டல் ஓ, நோ. இத்து குட்டல் ஓ, தோ. இந்து குட்டல் ஓ, நோ. இப்பு குட்டல் ஓ, போ. இம்மு குட்டல் ஓ, மோ. ஈ குட்டல் ஓ, யோ. இரு குட்டல் ஓ, ரோ. இல்லு குட்டல் ஓ, லோ. இவ்வு குட்டல் ஓ, வோ. இள்ளு குட்டல் ஓ, லோ. அடுத்து பாருங்க, இல்லு குட்டல் ஓ, லோ. இற்று குட்டல் ஓ, ரோ. இன்னு குட்டல் ஓ, நோ. சரிங்களா? இப்போ எழுத்துக்களை ஒன்றாக சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து சொல்லிக்கொண்டே எழுதுவேன். இங்கே இந்த புள்ளிகள்லாம் இருக்கா, அந்த புள்ளிகளை இணைத்து அதை சொல்லிக்கிட்டே, அது என்ன எழுத்தோ அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் எழுதணும். ஓகே குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னது? முதல் எழுத்து இது தொப்பி தானே. தொப்பியோட முதல் எழுத்து தோ. இது கொக்கு, கொக்கோட முதல் எழுத்து கோ. இது பாருங்க பொம்மை, அதோட முதல் எழுத்து போ. அடுத்து இது என்னது? மொட்டு, மொட்டோட முதல் எழுத்து மோ. இது சொட்டு, சொட்டோட முதல் எழுத்து சோ. சரிங்களா? அடுத்த எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவேன் எழுதுவேன். இங்கே சில எழுத்துக்கள்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது, அதை கண்டுபிடிச்சு நம்ம வட்டமிடணும். பாருங்கள், ரோ, நோ, ரோ, லோ, நோ, நோ, யோ, லோ, டோ, லோ. உங்களுக்கு வேறு ஏதாவது எழுத்துக்கள் தெரியுதா? தெரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், ரோ, நோ, ரோ, லோ, நோ, நோ, யோ, லோ, டோ, லோ. அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? படித்து பார்ப்போம். நீங்களும் என் கூட சேர்ந்து படித்து பார்க்கலாமா? நொய், பொய், கொடு, தொடு, கொடி, நொடி, பொடி, மொட்டு, பொட்டு, சொட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். இந்த எழுத்துக்களை இணைத்து சொற்களை படிக்கலாமா? கோ, டி, கொடி. தோ, லை, பே, சி, தொலைபேசி. அடுத்து சோ, இட்டு, சொட்டு. அடுத்து பாருங்க, போ, ரி, பொறி. மோ, இட்டு, மொட்டு. வா, நோ, லி, வானொலி. சரிங்களா? அடுத்து பாருங்க, சொல்லை கண்டுபிடித்து வண்ணமிடுவேன் எழுதுவேன். இந்த மாதிரி வண்ணமிடணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? மொட்டு, கொடி, பொறி, வானொலி, சொட்டு, தொலைபேசி கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், இது என்னது? மொட்டு. மொட்டு இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், மொட்டு. அடுத்து பாருங்கள், இது என்னது? சொட்டு. சொட்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து இது தொலைபேசி. இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், தொலைபேசி. இது பொறி. இங்கே இருக்க பாருங்கள், பொறி.
வானொலி. எங்கே இருக்குது வானொலி? இங்கே இருக்குங்களா? வானொலி நம்ம வண்ணம் இட்டிருக்கோம். இது கொடி. கொடி எங்கே இருக்குன்னு பாருங்கள், கொடி. அதுக்கெல்லாம் நம்ம கலர் பண்ணி காமிக்கணும். அடுத்து பாருங்கள், வண்ணத்திற்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். இங்கே சிலது கொடுத்துருக்காங்க. கொக்கு, காகம், வாழை இலை, தக்காளி பழம், எலுமிச்சம் பழம் அப்படின்ட்டு. இது என்னது? பச்சை. பச்சையில் என்ன இருக்கும்? வாழை இலை தான். வெள்ளை கொக்கு, சிவப்புனா தக்காளி பழம். அடுத்து பாருங்கள், நாங்களே படிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்மளும் படிக்கலாமா? தலையிலே தொப்பி, கையிலே பொரியுருண்டை, வானொலியில் பாட்டு, தொடர்வண்டியில் பயணம், ஆஹா ஆஹா அருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், படிப்போம் நிரப்புவோம். இது ஒருமை பன்மை எழுத்துக்களை நம்ம படித்து நிரப்பணும். ஒரு பொருள் இருந்தால் அது ஒருமை, அதுவே பல பொருட்கள் இருந்தால் அது பன்மையான சொற்கள். படிக்கலாமா? மிட்டாய் மிட்டாய்கள், பந்து பந்துகள், மீன் மீன்கள், காகம் காகங்கள், மேகம் மேகங்கள், பட்டம் பட்டங்கள், தெரு தெருக்கள், பூ பூக்கள், ஈ ஈக்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், படிப்போம் எழுதுவோம். இங்கே சொற்களும் கொடுத்துருக்காங்க, எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம சொற்களை படிக்கலாம், எழுத்துக்களை நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பொம்மை, கொடு, வானொலி, கொய்யா, தொலைபேசி, நொடிமுள், தமிழ்மொழி, சுவரொட்டி, நில ஒளி, சொட்டு மருந்து. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாங்களே படிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதையும் படித்து பார்க்கலாமா? நாய் வந்தது, ஓநாய் வந்தது, பார்த்து கொண்டன. குதிரை வந்தது, வரி குதிரை வந்தது, நட்பு கொண்டன. கோழி வந்தது, வான்கோழி வந்தது, பேசி கொண்டன. யானை வந்தது, நீர் யானை வந்தது, சிரித்து கொண்டன. சரிங்களா? அதே மாதிரி படித்து பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் தான் படிக்கணும். வண்ணம் தொட்டு கொடுத்துருக்காங்களா? வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். நீலம் தொட்டு கடல் வரையலாம். கால்கள் நனைக்கலாம். பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். ஊஞ்சல் ஆடலாம். சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூத்து சிரிக்கலாம். அடுத்து பாருங்க, படிப்போம் உரிய குறியீட்டை நிரப்பி சொல்லாக்குவோம். இதை படிக்கலாமா? நெடி நொடி, பெய் பொய், செல் சொல், நெய் நொய், பெரு பொறு, தென்னை தொன்னை. பாருங்க, ஒற்றை கொம்பு பக்கத்தில் துணை எழுத்து, அதோட வேறுபாடுகள் தான். அதோட சொற்களை படிக்கலாம். பொறி போ, செடி அப்படின்னா சே வரும், நெல் அப்படின்னா நே, வெள்ளம் அப்படின்னா வே ஒற்றை கொம்பு. இங்கே பாருங்கள், பெட்டி அப்படின்னா பே, சொட்டு அப்படின்னா சோ வரும். சோ எப்படி போடுவோம்? முதல்ல ஒற்றை கொம்பு முன்னாடி வரும், துணை எழுத்து ஓ சவுண்டு, ஓ ஓசையுடைய எழுத்துக்கள். அது மாதிரி இது என்னது? கொய்யா கோ, மொட்டு மோ. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாங்களே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலாக கரடி பொம்மை வருது, முயலுக்கு பந்து வண்ண பந்து பலூன்களை கொடுக்குது. இப்போ ஒவ்வொன்றும் பேசி அவங்கவுங்க கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு விலங்குகளும் என்ன பேசிக்கிறாங்க அதை பற்றின உரையாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கரடி பொம்மை அழகாக ஜாலியாக வருது. அப்போ முயல் கேட்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறாயே, பலூன்கள் அழகாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லுது. உடனே கரடி பொம்மை, என்னிடம் நிறைய உள்ளன, இந்த உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முயல்கிட்ட சில பலூனை கொடுத்துட்டு போகுது. அப்போ முயல் என்ன சொல்லுது? நன்றி, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. உடனே முயல் என்ன பண்ணுது? அதை எடுத்துகிட்டு வருது, அதுவும் ஜாலியாக வருது. அப்போ முதலை பார்த்து கேட்குது, முதலைக்கிட்ட ஒரு பலூனை கொடுத்துட்டு நன்றி, அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிடுது. அப்புறம் முதலைக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 பலூன்களை அணில்கிட்ட ஒன்று கொடுத்துருது. இப்போ அது என்ன சொல்லுது? இந்தா உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருது. இப்போ எல்லா விலங்குகள் கையிலையும் பலூன்கள் இருக்குது. ஒவ்வொரு விலங்குகளும் என்ன வண்ண பலூன்களை வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ கரடி கடல் நீளத்தில் என்ன சொல்லுது? பலூன் வச்சுருக்கு. அதே மாதிரி முயல் குட்டி ஆரஞ்சு வண்ணம். அதே மாதிரி அணில் என்னது? ஊதா நிறம். குரங்கு நீல வண்ணம். யானை மஞ்சள் வண்ணம். இங்கே புலி இளஞ்சிவப்பு. முதலை பச்சை நிறம். இந்த எலிக்குட்டிக்கு சிவப்பு வண்ணம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இந்த கட்டங்களில் எழுதணும். அடுத்து பாருங்கள், படிப்பேன் விடையளிப்பேன். இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு விடையளிக்கணும். இது என்னது? கப்பல். நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு இதை வரைஞ்சி இங்கே வண்ணமிடணும்னா கப்பல் வரைஞ்சி வண்ணமிட்டிருக்கேன். அது மாதிரி சிந்திப்போம் விடையளிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஜேம்ஸ் அறிவிப்பு பலகையை வைக்க செல்லும் இடத்தை டிக் செய்க. இது பாருங்க, அனுமதியின்றி பழங்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பலகை கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கே இருக்குது பழங்கள்? இந்த மரத்தில் தானே. அப்போ இந்த இடத்துல தான் அறிவிப்பு பலகையை ஜேம்ஸ் வைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல தான் வைக்கணும். அடுத்து பாருங்கள், நானே செய்வேன்னு கொடுத்துருக்காங்களா? செய்யலாமா?
இங்கே சில எழுத்துக்கள் கொடுத்துருவாங்க பாருங்கள். மோ, நோ, போ, ngோ, டோ. என்ன வரும்? பொறி, போ. இங்கே மொட்டு, மோம். அதே மாதிரி படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை வட்டமிடுக. இது என்ன இருக்குது? தொப்பி, தொலைபேசி, பொம்மை இருக்கா? தொப்பி, பொம்மை, தொலைபேசி. அடுத்து படத்திற்குரிய தொடரை டிக் செய்க. இது என்னது? கூட்டில் முட்டைகள். சரிங்களா? அப்போ இதுதான் பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக. தோட்டத்திற்கு செல்லலாம், பழங்கள் பறிக்கலாம். இதுதான் இங்கே வரும். நண்பர்களுக்கு கொடுக்கலாம், சுவைத்து தின்னலாம். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம லெசனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 5th லெசனோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் 6th லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.